ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீம் டெக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னடா ஸ்டீம் டெக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இது வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் கன்சோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங் கன்சோல்ஸ் அப்படின்னு வந்தோம்னா மெயினாக நம்ம PS5 அப்புறம் Xbox Series X, அதை தாண்டி ஹேண்ட்ஹெல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிண்டெண்டோ ஸ்விட்சை சொல்லலாம். கிட்டத்தட்ட நிண்டெண்டோ ஸ்விட்ச் மாதிரியே ஒரு கான்சோல் தான் இது. ஆனால் இதில் வந்து நம்ம ரன் பண்ண போகிறது பிசி கேம்ஸை. ஸோ கண்டிப்பாக பிசி கேம் விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டீம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். நம்ம டிஜிட்டலாக நிறையவே கேம்ஸ் வாங்கி அதை டவுன்லோட் பண்ணி விளாட்ற ஒரு சைடு தான் ஸ்டீம். அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டீம் டெக். ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக லாகின் பண்ணுறப்பே நம்ம ஸ்டீம் ஐடியை கொடுத்தா உள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்டீமில் இது வரைக்கும் வாங்கி வச்சிருந்த எல்லா கேம் லைப்ரரியும் இதில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டீம் கேம்ஸை டவுன்லோட் பண்ணி விளாடுவீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட போகிறீங்க. என்னென்ன சொல்கிற, கம்ப்யூட்டர் விளாட்றது இதில் விளாட்றது ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். உங்களால் அதில் கிடைக்கிற மாதிரியே உங்களால் கிட்டத்தட்ட 60 FPS கூட உங்களால் சில கேம்ஸ் விளாட முடியும். அது காரணம் இதில் உள்ள அந்த ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் அவங்க கொடுத்துருக்க ஹார்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMDயோட ஒரு Zen 2 ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு APU தான். இதே ஆர்கிடெக்சரில் தான் PS5ம் சரி இல்லை Xbox Series Xமே பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதை விட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் அது கொடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS5ம் சரி Xbox Series Xமே சரி சைஸில் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ அதோட காம்பனன்ட்ஸும் ரொம்பவே பெருசு. ஆனால் இது வந்து சைஸில் ரொம்ப சிறுசு அப்படின்றனால காம்பனன்ட்ஸும் சிறுசு, கூலிங் பண்ணுற மெக்கானிசம் எல்லாமே இது சிறுசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. பட் ஒரு ஹேண்ட்ஹெல்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸாக இது கொடுக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய கேம்ஸை இதில் உங்களால் 60 FPSல கூட விளாட முடியும். இதோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது எல்லாமே அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்ட்ரோல்ஸ்க்கு. நார்மலாக நம்ம கண்ட்ரோலரில் பார்க்குற பட்டன்ஸும் இருக்குது. அதை தாண்டி அடிஷ்னலாக பின்னாடி 4 கஸ்டமைசபிள் பட்டன்ஸும் இருக்குது. இதை வந்து நம்ம கேமில் எந்த மாதிரியான கீஸ்க்கு வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த APU என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இது அவுட்புட் பண்ண போகிற ஸ்க்ரீன் 720p ஸ்க்ரீன் தான். ஸோ இது ரெசல்யூஷன் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது 720p ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த APUனால 720ல் கேமை புஷ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக கேமை புஷ் பண்ணும். தென் இது என்னப்பா OSல ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஸ்டீம் டெக்குக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டீம் OS அப்படின்ற ஒரு OSலாம் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் அதனால தான் இது ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு ஸ்டீம் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதோட UIமே கிட்டத்தட்ட இந்த டெக்குக்காகவே கிரியேட் பண்ண ஒரு UI தான். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை நம்ம ஹேண்ட்ஹெல்ட் அப்படின்னு சொன்னதுனால பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேட்டரின்ட்டு வர்றப்ப இது கிட்டத்தட்ட இது கன்ஃபார்மாக இவ்வளோ நேரம் பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது நம்ம விளாட்ற கேமை பொறுத்தது, நம்ம அந்த கேமை விளாட்ற செட்டிங்ஸை பொறுத்து இருக்குது. கிட்டத்தட்ட மினிமமாக உங்களுக்கு 1.25 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 to 4.5 hours இல்லை 5 hours கூட உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை இது உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் சுற்றி இதில் நமக்கு நிறையவே போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ஸில் இருக்கிற இந்த Type-C போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே அவுட்புட் மாதிரியே கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் இதை நம்மளால் சார்ஜும் பண்ணிக்க முடியும். சரிப்பா, இப்போ இதில் இந்தளவு கேம்லாம் ரன் பண்ண முடியுது, இப்போ இதில் விண்டோஸ்லாம் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் உள்ள ஸ்டீம் OS அப்படியே வைப் பண்ணிவிட்டு விண்டோஸ் போட்டு கூட ஒரு ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் அப்படின்ற விஷயத்தை நிறையவே பிராண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உள்ள முக்கியமான விஷயம் அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1500 கிட்ட போகும் அதோட ப்ரைஸ் எல்லாம். ஆனால் இந்த ஸ்டீம் டெக்கை எது ரொம்பவே பாப்புலராக பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இதோட ப்ரைஸிங் தான். இந்த ஸ்டீம் டெக்கோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் $400. இந்த $400க்கு இப்போ நம்ம சொன்ன எல்லா ஹார்ட்வேர்ஸும் வந்துடும். எதில் நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB தான் கொடுப்பாங்க அந்த ஸ்டார்டிங் மாடலுக்கு. என்னடா சொல்கிற, 64 GB ஏண்டா கேமே 100 GB தாண்டிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதனால தான் இதில் நமக்கு SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ $400 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். $400 நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30,000 ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்ஹெல்டு கேமிங் டிவைஸ் நமக்கு இருந்தால் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு டீலாக தான் இருக்கும். அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளால் GTA 5 ரன் பண்ண முடியும், Red Dead Redemption கேமை ரன் பண்ண முடியும், அப்புறம் Cyberpunk கூட இதனால் ரன் பண்ண முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற Elden Ring கேமையும் இது தாராளமாக ரன் பண்ணும். அப்புறம் Forza Horizon 5 இந்த மாதிரியான நிறைய பெரிய பெரிய டைட்டில்ஸையும் இது ரொம்பவே சுலபமாக ரன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு 16 GB DDR5 ரேம் தான் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் AMDயோட Zen 2 ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண 4 கோர் 8 த்ரெட் இருக்கிற ஒரு ப்ராசஸர். சரி, அப்போ எல்லாத்துலேயுமே உள்ள நல்லதாக சொல்லிட்டு இது உண்மையிலே 30,000 ரூபாய்க்கு அவ்வளோ ஒர்த்தா, இதில் எதுவுமே நெகட்டிவ் கிடையாதா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அந்த சாஃப்ட்வேரில் தான். சாஃப்ட்வேரில் ஏகப்பட்ட பக் இருக்கிறதா இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்கிற எல்லா ரிவ்யூஸுமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா கேமையுமே ரன் பண்ண முடியணும், ஆனால் அப்படி இதனால் ரன் பண்ண முடியாது. சில கேம்ஸை மட்டும்தான் அது ரன் பண்ணும், சில கேம்ஸை இது ரன் பண்ணாது. ஸோ அது என்ன மாதிரி கேம்ஸ்லாம் ரன் பண்ணும் அப்படின்ட்டு அவங்களே சில கேட்டகரி வைஸெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. வெரிஃபைடு, அப்புறம் பிளேயபிள், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் அன்பிளேயபிள் இருக்கிற கேம்ஸ் வந்து நீங்கள் விளாடவே முடியாது. மேபி அவங்க சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ண அந்த கேமை கூட அவங்களால விளாட முடியலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான், பட் ஸ்டில் இது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு ஒரு போட்டியாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இந்த ஸ்டீம் டெக் இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி ரைட்டுப்பா இப்போ அது நல்லா இருக்குது, நான் வாங்கலாமா, எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டீம் டெக் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவுக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா வரும் அப்படின்ட்டு எந்த விதமான பேச்சும் இப்போ வரைக்கும் வர்றது கிடையாது. ஸோ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்டீம் டெக்கை பற்றி நான் போடணும்னு நினச்ச வீடியோ. ஸோ ஒரு புதுசாக வித்தியாசமான ஒரு கேஜெட்டாக இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அதை பற்றி வீடியோ கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மற்றபடி வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தென் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil, signing off.